ப்ரொடெக்டிவ் எஃபிகசினா வந்துட்டு என்னென்னா, அந்த வேக்சின் கொடுக்குற நாட்டி எந்த அளவுக்கு வந்து டிசீஸ் கட்டேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும், அதுதான் வந்து ப்ரொடெக்டிவ் எஃபிகசி. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எஃபிகசி வந்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் வந்து ஒரு அன்வேக்சினேட்டடாக இருக்கிற பீப்புளில் வந்துட்டு எவ்வளோ டிசீஸ் வருது மைனஸ் வந்துட்டு ரேட் ஆஃப் டிசீஸ் இன் வந்து வேக்சினேட்டட் பர்சன்ஸில். அப்படின்னா இது வந்துட்டு என்ன சொல்லும்? ஓகே, வேக்சினேட்டடாக இருக்கிற பர்சன்ஸில் எவ்வளோ வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது இது ரெண்டும் சொல்லல. டிவைடட் பை வந்துட்டு ரேட் ஆஃப் டிசீஸ் இன் வந்துட்டு அன்வேக்சினேட்டட் பர்சன்ஸ் இன்டூ 100, அது பர்சன்டேஜாக சொல்கிறக்கா. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு லைவாக இருக்கக்கூடிய வைரல் வேக்சின்ஸ் எம்எம்ஆராக இருக்கட்டும். ஸோ லைவ் வேக்சின்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, ஸோ பிசிஜி, ஓரல் டைஃபாய்டு வேக்சின், அப்புறம் வந்துட்டு ஓரல் போலியோ வேக்சின், எம்எம்ஆர், எல்லோ ஃபீவர் வைரஸு, ஹெப்படைட்டிஸ் ஏவோட வேக்சின், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா இன்ட்ரானேசல், இது எல்லாமே லைவ் தான். ஸோ ஜென்ரலாகவே லைவ் வைரஸ் வந்து டாக்ஸைட்ஸ்னா இது டிஃப்தீரியாவும் டெட்டானஸும் தே ஹாவ் மோர் எஃபிஷியஸ் தேன் பிசிஜி அண்ட் கில்டு வேக்சின். ஸோ பிசிஜி வந்து தோ இட் இஸ் அ லைவ் வேக்சின், ஸோ அது வந்து செல்லுலர் இம்யூனிட்டி வர வைக்கக்கூடியதில்ல. ஸோ அதுக்கு கம்பேர் அது லைவ் வேக்சின்ஸ்லேயே இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மியாக தான் தரும். அண்ட் கில்டு பாக்டீரியல் வேக்சின்ஸ் கில்டு எதுலாம் இப்போ வந்துட்டு ஹோல்சேல் பெர்டூசிஸு, இன்ஆக்டிவேட்டடாக இருக்கிற போலியோ வைரஸ். ஸோ ஓரல் போலியோ வைரஸ் இஸ் லைவ், ஆனால் இன்ஜெக்டபுளாக இருக்கக்குள்ள போலியோ வைரஸ் வந்து இட் இஸ் கில்டு. ஹோல்சேல் பெர்டூசிஸ், ஹெப்படைட்டிஸ்லேயே சரி, இன்ஃப்ளூயன்ஸாலையும் யூ ஹாவ் கில்ட் வெரைட்டிஸ், ரேபீஸு அண்ட் SARS-CoV வேக்சின்லாம் தே ஆர் கில்ட் வெரைட்டிஸ். ஸோ தேன் தெம் லைவ் ஹாவ் மோர் ப்ரொடெக்டிவ் எஃபிகசி. அடுத்தது வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ். ஓகே, ஸோ வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் த வேக்சின் டு ப்ரொடெக்ட் த பாப்புலேஷன் ஃப்ரம் ஒரு பாப்புலேஷனே ஒரு டிசீஸ் கட்டிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரொடெக்டிவ் எஃபிகசிங்கிறது லைக் யார் அந்த வேக்சின் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஒரு டிசீஸ் கட்டிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ப்ரொடெக்டிவ் எஃபிகசி. வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த வேக்சின் டு ப்ரொடெக்ட் த பாப்புலேஷன் ஃப்ரம் த டிசீஸ்னால. இட் இஸ் யூஸ்வலி அசிஸ்ட் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் அன் ஒரு இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஒரு கண்டெஸ்ட்டில் லைக் எந்த அளவுக்கு இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குது அந்த மாதிரி பார்க்கறக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேக்சினோட எஃபிகசி as well as various aspects ஆஃப் ப்ரோக்ராமோட இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாம்பிள் லைக் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறாங்க, கோல்ட் செயின் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜெக்ஷன் டெக்னிக் என்ன, ஏஜ் ஆஃப் ரெசிபியன்ஸ் என்ன, டோசிங் ஃப்ரீக்வன்சி என்ன, இன்டர்வல், இது எல்லாத்து மேலேயும். ஸோ அந்த வேக்சினால் மட்டும் இல்லாமல் அந்த வேக்சினோட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கும். வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ் இஸ் யூஸ்வலி லோவர் தேன் இட்ஸ் எஃபிகசியோட லோவராக இருக்கும். இதனால் இந்த ஃபேக்டர்ஸ் மேலே அஃபெக்ட் ஆகிட்டு. பட் மேபி இன்க்ரீஸ் பை ஹர்ட் எஃபெக்ட்னால வந்துட்டு இன்க்ரீஸ் ஹர்ட் எஃபெக்ட்னா சே வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, நடுவில் ஒரு 5 பேர் ஒரு 3 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் தாண்டி தான் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அந்த 3 பேர் வேக்சின் குத்திருக்காங்கன்னா இந்த 10 பேருக்கும் சேர்ந்து வர. ஸோ ஹர்ட் இம்யூனிட்டினால அது வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஃபேக்டராக வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ்க்கு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் மெஷர்ட் யூஸ்வலி வந்துட்டு பை அந்த டிசீஸோட ரேட்ஸ் மூலிமா அண்ட் ஆட்ஸ் ரேஷியோ ஆஃப் த டிசீஸ் இன் வேக்சினேட்டட் அண்ட் அன்வேக்சினேட்டட் பாப்புலேஷன் மூலிமா. அந்த ஸ்டடீஸ் ஆஃப் சீரோ ப்ரிவலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. சீரோ ப்ரிவலன்ஸ்னால் எந்த அளவுக்கு வந்துட்டு வேக்சின்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு பீப்புளில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ வேக்சின் ஃபெயிலியர் என்ன இஸ் அக்கரன்ஸ் ஆஃப் டிசீஸ் இன் இண்டிவிஜுவல் டிஸ்பைட் அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்துமே. லைக் கோவிட் கேஸ்லேயே வந்துட்டு வேக்சினோட ஃபெயிலியர் ரேட் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து சீரோ கன்வர்ஷன் சீரோ ப்ரொடெக்டிவ்னஸ்லாம் இருந்துச்சோ அது சேம் இதில் வந்து வேக்சினோட ஃபெயிலியர்னு இருந்துச்சு. வேக்சின் கொடுத்துமே தி காட் டிசீஸ். ஸோ ப்ரைமரி வேக்சின் ஃபெயிலியர் இஸ் த inability of the recommended dose to induce an immune response, whereas secondary failure refers to occurrence of disease despite of immune response. ப்ரைமரி ஃபெயிலியர்னா கொடுத்து இம்யூன் ரெஸ்பான்ஸே வரலங்கிறது ப்ரைமரி ஃபெயிலியர். செகண்டரி ஃபெயிலியர்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு ஆனால் அந்த டிசீஸ் கட்டேருந்து ப்ரொடெக்ஷன் வந்து வர வைக்க முடியாது. செகண்டரி ஃபெயிலியர். வேக்சின் ஃபெயிலியர் இஸ் ரேர் வித் வந்து மீசில்ஸ், டிஃப்தீரியா, டெட்டனஸ் அதுக்குள்ளே ரேரு. ப்ரைமரி வேக்சின் ஃபெயிலியர் மே அக்கர் வித் வந்து ஓரல் போலியோ. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்சதுலேயே லைக் மீசில்ஸு அண்ட் டிஃப்தீரியா, டெட்டனஸ் ஹாவ் லைக் ப்ரைமரி வேக்சின் ஃபெயிலியர் ரேருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி வேக்சின் ஃபெயிலியர் இஸ் லைக் மே அக்கர் வித் ஓரல் போலியோ வேக்சின். ஸோ அந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸே வராமல் இருக்கலாம். செகண்டரி ஃபெயிலியர் வந்து பார்த்தோன்னா லைக் பெர்டூசிஸு, டைஃபாய்டு வேக்சின்ஸ், பிசிஜி. ஓகே, ஸோ பிசிஜி, டைஃபாய்டு வேக்சின்ஸ் அண்ட் பெர்டூசிஸில் வந்துட்டு செகண்டரி ஃபெயிலியர் வந்துட்டு மோர் காமன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிசிஜி வாஸ் லைவ் ஆனால் செல்லுலர் ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய வேக்சின். பெர்டூசிஸ் கில்ட் வேக்சின். டைஃபாய்டு வந்து ரெண்டுலேயுமே இருக்குது.
சாரி டைஃபாய்டு வந்துட்டு இஸ் அ லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின். பட் மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் வேக்சின்ஸும் இருக்குது. சப்யூனிட் வேக்சின்ஸில் கேப்சுலர் பாலிசாக்கரைடில் டைஃபாய்டு வேக்சின் வந்துட்டு இருக்குது. ஸோ கேப்சுலர் பாலிசாக்கரைட் வேறெல்லாம் இருக்குது. டைஃபாய்டு, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி, மெனிங்கோகாக்கல் அண்ட் நிமோகாக்கல். அடுத்தது கான்ஜுகேட்டட் வேக்சின்ஸ்லேயும் அடுத்தது ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி வருது, மெனிங்கோகாக்கலும் வருது, நிமோகாக்கலும் வருது. ரீகாம்பினண்ட்டில் ஏ செல்லா பெர்tussis. ஸோ ஹோல் செல் பெர்tussis was killed or inactivated. But recombinantல ஏ செல்லா பெர்tussis, hepatitis B and papilloma virus. And SARS-CoV is a viral vector borne virus. Viral vector borne vaccine. ஸோ வைரல் வெக்டர் பாண்ட் வேக்சின்னா என்னென்னா வைரல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டெலிவரி பண்ணி அது மூலமா வர வைக்கக்கூடிய வேக்சின் தான் வைரல் வெக்டர் பாண்ட் வேக்சின். இப்போ எபிடெமியாலஜிக்கல் டேர்ம்ஸ் டிசீஸ் கண்ட்ரோல், டிசீஸ் எலிமினேஷன், டிசீஸ் எராடிகேஷன் 3 என்ன இருக்குது. டிசீஸ் கண்ட்ரோல்னு என்ன, ரிடக்ஷன் ஆஃப் டிசீஸோட இன்சிடென்ஸை குறைக்கிறது, ஒரு ப்ரிவலன்ஸ் குறைக்கிறது, டிரான்ஸ்மிஷன், டியூரேஷன், மார்பிலிட்டி, மார்டிலிட்டி, டியூட்டபிள் வேறு வந்துட்டு பப்ளிக் ஹெல்த்தோட பர்டன் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ணுது. கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு காசிங் லைக் அக்யூட் வாட்டரி டயரியாவை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஹவர் கண்டினியூட் இன்டர்வென்ஷன் இஸ் ரிக்வயர்ட் டு வந்துட்டு அந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, லைக் அதோட இன்சிடென்ஸாக இருக்கட்டும், ப்ரிவலன்ஸாக இருக்கட்டும், அதனால வரக்கூடிய மார்பிலிட்டி, மார்டிலிட்டிலாம் குறைக்கிறது தான் டிசீஸ் கண்ட்ரோல். டிசீஸ் எலிமினேஷன்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்சிடென்ஸையே ஃபுல்லாகவே குறைக்கிறது, லைக் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் டு ஜீரோவாக வந்துட்டு குறைக்கும். இன்சிடென்ஸை அப்சல்யூட்லி டு ஜீரோ ஆக்கிறது தான் டிசீஸோட எலிமினேஷன். இன்னும் பர்டிகுலர்லி டிஃபைன் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் வித் நோ எண்டமிக்காக டிரான்ஸ்மிஷன் எதுவுமே ஆகலை. ஸோ டிரான்ஸ்மிஷனை குறைக்கிறது, என்விரான்மெண்ட்டில் குறைக்கிறது. ஸோ அந்த எபிடெமியாலஜிக்கல் ட்ரையாடில் ஏஜென்ட் இருக்குது, வெக்டர் இருக்குது, ஏஜென்ட், ஹோஸ்ட், என்விரான்மெண்ட்டா. ஸோ என்விரான்மெண்ட்டில் குறைக்கிறது கண்ட்ரோல். ஏஜென்ட்டை லைக் இன்சிடென்ஸே குறைக்கிறது வந்து எலிமினேஷன். எராடிகேஷனாக பர்மனெண்ட்டாக எராடிகேட் பண்ணுறது, ஃபுல்லாகவே இல்லைங்கிறது தான் எராடிகேஷன். ஸோ நியோனேட்டல் டெட்டானஸு, மீசில்ஸு, ரூபலா அண்ட் போலியோமைலிட்டிஸ்லாம் இட் இஸ் அட் த ஸ்டேஜ் ஆஃப் எராடிகேஷனே வந்துடுச்சு. ஸோ மீசில்ஸு, ரூபலா, அப்புறம் நியோனேட்டல் டெட்டானஸ் இது எல்லாமே தே ஆர் எலிமினேட்டட். லைக் அதோட இன்சிடென்ஸு கிட்டத்தட்ட ஜீரோக்கு கொண்டு வந்துட்டோம். கண்டினியூடாக மீசில்ஸ் continuous measures are required to prevent re-establishment of transmission வரோடம் தடுக்கிறதுக்கு. ஸோ கண்டினியூ மெஷர்ஸ் இல்லையே எடுத்தேருக்கும். டிசீஸ் எராடிகேஷனாக பர்மனெண்ட் ரிடக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் வைடாக இன்சிடென்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ் பை ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட் டு ஜீரோ. எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ். திஸ் இஸ் யூஸ்வலி அச்சீவ் த்ரூ ப்ரொலாங்டாக, லைக் நீங்கள் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி ப்ரொலாங்டாக கண்டெய்ன்மெண்ட் பண்ணி சர்வைலன்ட் பண்ணி வர வைக்கிறது. ஸோ இன்டர்வென்ஷன் மெஷர்ஸ் ஆர் நோ லாங்கர். இதுக்கப்புறம் லைக் ஒன்ஸ் இட் இஸ் எராடிகேட்டட் அந்தளவுக்கு இன்டர்வென்ஷன் மெஷர்ஸ் தேவை கிடையாது. அடுத்தது டிசீஸோட எக்ஸ்டென்ஷன். டிசீஸ் எக்ஸ்டென்ஷன் என்னது, த ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் இல்லை ஆர் இன் லெபார்ட்ரிஸ் கூட இல்லை. லைக் ஸ்மால் பாக்ஸ் இன்னுமே லெபார்ட்ரிஸில் அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹியூமன் இன்ஃபெக்ஷனுக்கும் அச்சீவ் பண்ணதில்லை. பட் இஃப் யூ வாண்ட் வி கேன் டூ இட். டிசீஸை ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்டே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிற அளவுக்கு. அடுத்தது ஹர்ட் எஃபெக்ட். ஹர்ட் எஃபெக்டில் if a large proportion of susceptible individuals are protected from infection கிட்டேருந்து ஒரு லைக் டியூ டு an organism கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் ஆகுறாங்கன்னா பட் சைமல்டேனியஸாக வேக்சினேஷனில் they'll get herd immunity. டிரான்ஸ்மிஷன் செயின் ஏன்னா பிரேக் ஆகிடுது பை ரெடியூஸ் கேரியர் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம் கேரேஜ் ஆஃப் தட் மைக்ரோ ஆர்கானிசம் பை வேக்சினேட்டட் இண்டிவிஜுவல் மூலமாக. தஸ் டிக்ரீசிங் த ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் ஈவன் அமாங் அன்இம்யூனைஸ்டில் கூட அந்த டிசீஸ் வர விடாமல் பண்ணி. ஸோ வாட் இஸ் இட், a large proportion of susceptible individuals are protected from infection with an organism by simultaneous vaccination மூலமாக. அதனால அந்த டிரான்ஸ்மிஷன் செயின் is broken by reduced carriage of the microorganism. And thus, even those who are non-vaccinated or non-immunized are also protected. This phenomenon is less marked for vaccines that protect only against disease than those that prevent infection. Like இது லைக் இட் இஸ் எங்கெங்கெல்லாம் லைக் அந்தளவுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைனா லைக் டிஃப்தீரியா கேஸில் டிஃப்தீரியா டாக்ஸாகி தான் நம்ம கொடுக்குறோம். லைக் டிஃப்தீரியா பெஸ்லி அகேன்ஸ்டாக நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ டிசீஸ் தான் அது தடுக்குமே தவிர இன்ஃபெக்ஷன் அது தடுக்காது. ஸோ பீப்புள் இன்ஃபெக்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க, டிசீஸ் வேணால் லைக் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸஸில் ஹர்ட் இம்யூனிட்டி அவ்வளோ வராது. ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷனே இங்கே கர்ப் ஆகுது. லைக் எக்ஸாம்பிள் மீசல்ஸில்
அதனால தான் மீசல்ஸ்லாம் இட் இஸ் அ டிசீஸ் விச் இஸ் எலிமினேட்டட் அண்ட் ஈவன் போலியோ அங்கெல்லாம் இன்ஃபெக்ஷனே தடுக்குது. அண்ட் வித் லோ எஃபிகசி எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். லைக் கில் வேக்சின்ஸ்லேயும் அண்ட் பிசிஜிலையும் கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம்ல. ஸோ பெர்டூசிஸ்லேயும் சரி அண்ட் டைஃபாய்ட்லேயும் தே ஹேவ் போத் ஆர் கில் வேக்சின்ஸ். ஸோ டைஃபாய்ட் Ty21A அது வந்து லைக் லைவாக இருக்கலாம், பட் நிறைய டைப் வந்து கில்டாகவும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பெர்டூசிஸ் இட் இஸ் கில்ட் ஆர் இட் இஸ் ரீகாமினன்ட். அதுக்கெலாம் வந்துட்டு ப்ரொடெக்டிவ் எஃபிகசி கம்மியாக இருக்கும். அண்ட் அகேன்ஸ்ட் டிசீஸ் ஃபார் ஹியூமன்ஸ் ஆர் நாட் வந்து சீஃப் ரிசர்வாய். ஸோ ஹியூமன்ஸ் மூலமாகவே டிரான்ஸ்மிட் ஆகலை. டெட்டனஸ்லாம் மண் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ். ஸோ அங்கெல்லாம் எஃபிகசி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஹர்ட் எஃபெக்ட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் எராடிகேஷன் ஆஃப் போலியோ வைரஸில் எஸ்பெஷலி வந்துட்டு ஹர்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அண்ட் மீசில்ஸும் எபிடமிக் இது ரெண்டுமே ஹர்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணது தான். ஹர்ட் இம்யூனிட்டி ரெஃபர்ஸ் டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் இம்யூன் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ பாப்புலேஷன். The minimum proportion of population that must be immunized to eliminate disease is called as herd immunity ஓட threshold. ஸோ இந்த அளவுக்கு ஒரு த்ரெஷோல்டு லைக் நீங்கள் இம்யூனைசேஷன் பண்ணால் தான் ஹர்ட் இம்யூனிட்டி வர வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த பாப்புலேஷன் வந்துட்டு வில் பி இம்யூனைஸ்டாக இருப்பாங்க, லைக் வேக்சின் எஃபெக்டிவாக இருக்குங்கிறது. ஸோ அந்த லெவல் ஆஃப் இம்யூனிட்டி கொண்டு வரதுக்கு பேர் தான் த்ரெஷோல்ட், ஹர்ட் இம்யூனிட்டியோட த்ரெஷோல்ட். தி மினிமம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் தட் மஸ்ட் பி இம்யூனைஸ்ட் ஆர் டு vaccinated to eliminate the disease is known as herd immunity or threshold. அடுத்தது epidemiological shift refers to a significant change in the pattern of disease in a population following like immunization நம்ம கொடுக்க லைக் அவங்களுக்கு herd immunity threshold ரீச் ஆகி அவங்களுக்கு herd immunity வந்து ஸோ இந்த மாதிரிலாம் ஆக உங்களுக்கு வந்துட்டு பேட்டர்ன் ஆஃப் டிசீஸ் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். இம்யூனைசேஷன் வித் ட்ரைவேலண்ட்டாக ஓரல் போலியோ வேக்சின் கொடுத்துட்டு இருக்கும்போது ஸோ ட்ரைவேலண்ட்னா லைக் 3 டைப்ஸ் ஆஃப் ஓரல் போலியோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வைல்டு ஓரல் போலியோ. ஸோ ட்ரைவேலண்ட் ஓரல் போலியோ வேக்சின் கொடுத்துருக்கும் போது செலக்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வந்து டைப் 2 போலியோ வைரஸ் போயிடுச்சு, எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு டியூ டு ஹையர் எஃபிகசி அகேன்ஸ்ட் அந்த சப் டைப்புக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஃபாலோயிங் ஸோ இட் வாஸ் அன் எபிடமியாலஜிக்கல் ஷிஃப்ட்டில் முதல்ல வந்து லைக் 1, 2, 3 மூணுமே இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி 1 and 3 மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. Following partial immunization coverage, some disease like hepatitis A and varicella and rubella affect வந்து older individuals. First of all like rubella வந்துட்டு it was a disease of like childhood main affect பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அவங்களுக்கு வந்து லைக் செலக்டிவாக லைக் பார்ஷியல் இம்யூனைசேஷன் கவர் பீப்புள் வித் லோவர் ஏஜில் இருக்கவங்களுக்கு வாரிசெல்லாவோ சரி இல்லை ரூபலாவோ சரி ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின்ஸோ தந்து இட் இஸ் நவ் அஃபெக்டிங் ஓல்டர் பீப்புள் வித் மோர் சிவியர் டிசீஸோடையே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இதுதான் எபிடமியாலஜிக்கல் ஷிஃப்ட். Other surveillance. This refers to collection and collation and analysis and dissemination of information. Surveillance na this refers to collection பண்ணுறோம், collation லைக் கலெக்டான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணி அண்ட் டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் எபிடமியாலஜி அண்ட் த பர்டன் ஆஃப் த ஸ்டடி டிசீஸ். லைக் ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது எங்கெங்கெல்லாம் அக்கர் ஆகுது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்ணுறோம் ரிகார்டிங் லைக் எந்த அளவுக்கு இந்த டிசீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அந்த மாதிரி எபிடமியாலஜி இந்த பர்டன் ஆஃப் த டிசீஸ். அப்பார்ட் ஃப்ரம் மானிட்டரிங் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் டிசீஸ் கண்ட்ரோல், எலிமினேஷன் ஒரு எராடிகேஷன். இது வந்துட்டு லைக் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் டிசீஸோட கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குது, எலிமினேட் எவ்வளோ பண்ணுறோம், எராடிகேட் எவ்வளோ அந்த மாதிரி மட்டும் இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல அவுட் பிரேக் ஆகுது அண்ட் மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அங்கே வேக்சின்ஸ் எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு அவங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சர்வேலன்ஸாக பார்த்துக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் இன்க்ளூட் தோஸ் யூஸ் ஃபார் போலியோமைலைட்டிஸ் எராடிகேஷன், மீசில்ஸோட கண்ட்ரோல் அண்ட் அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சிண்ட்ரோம் ஒரு பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ், சென்டினல் சர்வேலன்ஸ் and understanding zero prevalence of SARS-CoV-2 and HIV or hepatitis B infectionல பீரியடிக்காக பாப்புலேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஜீரோ ப்ரிவலன்ஸாக எவ்வளோ பேர் இதுக்கெலாம் பாசிட்டிவாக இருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறது வந்து ரெண்டுமே எல்லாமே சர்வேலன்ஸ்.